ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜோதிடத்தில் பார்க்க போவது என்னன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா எத்தனையோ காரகத்துவங்கள் செவ்வாய் பகவானுக்கு இருந்தாலும் நம்ம இப்போ பார்ப்பது செவ்வாய் பார்த்திங்கன்னா ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் பகவான். அப்படியாப்பட்ட செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம். ஏன் அங்கே நீச்சம் அப்படின்னு எடுத்தோம்னா, எத்தனையோ காரகத்துவங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ ஒரே ஒரு காரகத்துவம் மட்டும் எடுப்போம். ராசி சக்கரத்தில் கடகராசி என்பது பார்த்திங்கன்னா அம்மா, தாய். அது மட்டும் இல்லாமல் மனசு, உடம்பில் இருதயம் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இரத்த காரகன் செவ்வாய் நீச்சம். இது எந்த வகையில் இந்த காரகத்தை எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, அந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அம்மா, உடம்பில் மார்பு. அப்போ இரத்தம் அந்த இடத்துல நீச்சமாகுது. செவ்வாய் நீச்சமாகுது. அப்போ இரத்தத்தை பாலாக கொடுக்குற இடம் அந்த இடம். இரத்தம் நீச்சமாகி பாலாக மாறி குழந்தைக்கு கொடுக்குற இடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய கர்ப்பப்பையில் இரத்தமாக இருந்து உடலாக மாற்றுவது அம்மா. அப்போ 4ஆம் இடம் அம்மா. அப்போ உடலாக மாற்றுவது அம்மா, ஒரு இரத்தத்தை உடலாக மாற்றுவது அம்மா. அப்போ சந்திரன் உடலுக்கு காரகன். அப்போ அந்த ராசியின் அதிபதி சந்திரன். அப்போ செவ்வாய் காரகமான இரத்தம் அந்த இடத்துல நீச்சமாகி பாலாகவும் கர்ப்பப்பையில் ஒரு உடலாகவும் உற்பத்தி ஆகுது. இந்த வகையில் செவ்வாய் நீச்சம். செவ்வாய் நீச்சமானாலும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.